இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ்னுடைய ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, 24 பாசன்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுவரை 8 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முறை இது 9வது எபிசோட் இருக்கு. ஸோ நான் உங்க ஹரிஷ்னோட இந்த பிக் பாஸ்னுடைய ரிவ்யூக்காக தேவையான நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ நம்ம ஸ்டார்ட் பண்றதே வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இது ரெகுலரா 4-5 நாளா அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை கண்டிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்றது தான் நல்லா தெரியுது. இந்த ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்ற வார்த்தை எஃப்ஜே நேத்து யூஸ் பண்ணாரு, லைவ்ல பார்த்தோம். பட் அது அந்த 1 hour ப்ரோக்ராம்ல வரல. எதுக்காக அவங்க அதை எடிட் பண்ணணும்னு கேக்குறேன். இப்போ ஹிஸ் பிராண்டிங் சம்வன், அது நீங்க லைவ்ல போட்டாச்சு. இப்போ அதுக்கு நீங்க வார்னிங் கொடுக்கணுமே தவிர அதை எடிட் பண்ணி அந்த எஃப்ஜேன்ற ஒரு பர்சனை நீங்க ப்ரொடெக்ட் பண்றது எந்த வகையில நியாயம் அப்படின்றத நான் கேள்வி கேட்கிறேன். வாட்ஸ் யோர் ஒப்பீனியன் அபவுட் இந்த ஸ்ட்ரிப் கிளப் அப்படிங்கிற வார்த்தை அரோரா, ரம்யா அவங்க எல்லாம் அவங்க சூப்பர் டீலக்ஸ் ரூம் இங்க அங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு திவாகர் அந்த ரூம்ல வராரு, அங்க அரோராவோட பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம்ல தான் விஜய் இந்த வார்த்தையை சொல்றாரு. இப்போ உங்களுக்கு 24/7 டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. இதை நீங்க எடிட் பண்ணி நீங்க 1 hour ப்ரோக்ராம் நீங்க போடுறீங்க அப்படின்றது எத்தனை பேர் அந்த 1 hour ப்ரோக்ராம் பார்ப்பாங்கிறது ஒரு விஷயம். 24/7 உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 lakhs வரைக்கும் வியூவர்ஷிப் இருக்கு. அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ இதை எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். ரெண்டாவது, இந்த விஷயத்த இப்பதான் பண்ணணும் தோணுதா உங்களுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வார்த்தைகள் எஃப்ஜே தரப்புல வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க எடிட் பண்ணாம இப்போ மட்டும் எடிட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஸோ எஃப்ஜேவை பாதுகாக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இல்ல. அதுதான் அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா வெளிக்காட்டுறாங்க. ஒரு பெண்ணுக்கு எந்த விதமான அவமானம் வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்க இன்னாரெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொண்டு போறாங்க. எனக்கு தெரியல இப்போ பிக் பாஸால பிரச்சனையா இல்ல விஜய் டிவியால பிரச்சனையான்றது எனக்கு தெரியல. பெட்டா அடுத்த இதுக்கு மீடியாவுக்கு இந்த ஷோவை கொடுத்துடலான்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப பயாஸ்டு, அதுவும் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்னாக்கா அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு, ஏன்னா ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணுவாங்க அவங்க எல்லாம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இருக்கு. இப்ப பிக் பாஸே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளா இருக்கிற மாதிரி அந்த எலாஸ்டிசிட்டி நல்லா தெரியும். சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறப்போ இது வேற ஒரு ஷோக்கு கொடுத்துடலாம், வேற ஒரு மீடியாவுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அது ஷோ இஸ் நாட் விஜய் டிவி அவங்க இது பண்ணதெல்லாம் கிடையாது. விஜய் டிவி அடுத்தவங்க ப்ரோக்ராம் எடுத்து மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பிக் பாஸ்க்கே சொல்றேன் நானு, இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சோ அடுத்தது இன்னைக்கு டாஸ்க் ஹரிஷ், எனக்கு இன்னைக்கு டாஸ்க் வந்த உடனே ராஜு ஞாபகம் ஏன்னா ஒருத்தவங்க கூட என் பொம்மையை எடுக்கலையேடான்னு ராஜு கதர்னதெல்லாம் ரொம்ப ஜோவியலா நல்லா இருந்தது. என்ன சொல்றது, கஷ்டமா இருந்தாலும் ராஜு பொம்மை யாரும் எடுக்கல அப்படின்றப்ப கஷ்டமா இருந்தாலும், பட் த வே ஹி ரியாக்டட் ஃபார் தட் ஒரு இதுவா இருந்தது. பட் இங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அது எப்படி இருந்தது டாஸ்க்? டாஸ்க் நீங்க சொல்றது டால் டாஸ்க் தான் சொல்றீங்கன்னா, டால் டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு அதை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அதுல கனி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மாஸ்க் தான் எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல 2 மாஸ்க் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்வதியை மட்டுமே 11 பேர் டார்கெட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு பாக்குறது. ரெண்டாவது, எஃப்ஜே நம்ம கானா வினோத் அவருடைய கையை கடிச்சு வச்சுட்டாரு. சோ இவ்வளவு நடக்கும்போது விதிகளை மீறி செயல்படுறாங்க அப்படிங்கறதுனால அந்த டாஸ்கே ரத்து பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இதை எப்படி கேமா ஆடணும் அப்படிங்கறத லாஸ்ட் சீசன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். லாஸ்ட் சீசன்ல உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த கேமை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு ஐடியாவோட விளையாண்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலேயே இந்த டாஸ்க் வரல, மிட் ஆஃப் த சீசன்ல தான் இந்த டாஸ்க் கொண்டு வந்தாங்க. பட் இங்க ஆரம்பத்திலேயே கதை சொல்ற டாஸ்க்கும் ஆரம்பத்திலேயே வந்துருச்சு, இதுவும் ஆரம்பத்திலேயே கொண்டு வந்துட்டாங்கிறதுனால
ஒரு ஐடியா இல்லாம கேம் ஆடுறாங்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவது, எல்லாருடைய மாஸ்க்கும் வந்து அந்த இதுக்குள்ள பொருத்த முடியாது. ஏதாவது ஒரு மாஸ்க் வந்து வெளியில தான் இருக்கும். ஆனா அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா எல்லாருடைய மாஸ்கையும் அந்த பாக்ஸ்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற அந்த ட்ரேக்குள்ள வைக்கணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணி வச்சிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அதனால அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் வந்து இந்த இடத்துல பார்வதி கொஞ்சம் அமைதியா இருந்தா பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஓவரா கத்துறாங்க, ரொம்ப கத்துறாங்க, காது வலிக்குது, சத்தியமா காது வலிக்குது. அதுதான். அவங்க கிட்ட இல்ல மைக் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு புரியல. மைக் இல்லாம அவங்க வாய்ஸ் நல்லா தான் கேக்குது. மைக் அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பக்கத்துல யாராவது போய் உட்காந்தாங்கன்னா அவங்க மைக் வாங்கி கூட அவங்க பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆமா, இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சத்தமா பேசுறாங்க. மத்தவங்க பேசுறதையும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. கேக்குறது இல்ல. ஆமா, மத்தவங்க என்ன பேச வராங்களோ அதையும் கேட்காம கிட்டத்தட்ட திவாகர் என்ன பண்றாரோ அதையே தான் இவங்களும் பண்றாங்க. திவாகர் மத்தவங்க என்ன பேச வராங்கிறதே கேட்காம தன்னுடைய கருத்தை மட்டும் வச்சுட்டு அவர் நகர்ந்துட்டாரு. நான் என்னுடைய கருத்து சொல்றேன், உங்களுடைய கருத்து நான் கேட்கறது விரும்பலன்னு போயிடுறாங்க. விரும்பல. நீங்க விரும்பாதப்ப மத்தவங்க மட்டும் ஏன் உங்க கருத்து கேட்கணும்? ஓகே, பட் நீ சொல்றது ஓகே தான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பார்வதியும் அப்படிதான் இருக்காங்க, திவாகரும் அப்படிதான் இருக்காங்கன்றது. பட் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 days விட்டுட்டு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ஆளை வந்துட்டு இத்தனை பேரை டார்கெட் பண்ணி கார்னர் பண்றதுன்றது ரொம்ப டூமே. அது வந்துட்டு மென்டலா எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை அவுட் பஸ்ட் ஆனாங்கனாக்கா ரொம்ப அழ ஆரம்பிப்பாங்க. பட் அது ஆகாம இருக்கு. இதுவே அவங்கள டிப்ரெஷனுக்கு தள்ளும் அப்படின்றதுதான் நான் சொல்லிக்கிறேன். பார்வதி எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா பார்வதி வந்து மத்தவங்களை அள வைக்கிற கேரக்டர். அது அவங்க வந்து அழக்கூடிய கேரக்டர் கிடையாது. அவங்க எதுக்காங்கிறாங்களேங்கிற ஒரு கோபத்துல ஒரு அழுகை வருமே தவிர இவங்க கிட்ட நம்ம தப்பா ப்ரொஜெக்ட் ஆகிறோமேன்னு அவங்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. பார்வதி அவங்க அவங்களுடைய கேமை எப்படி நான் ஆடணும்னு நினைக்கிறான்னா நான் அப்படி ஆடி போறேங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதியை பொறுத்தவரை வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி அவங்க எப்படின்னா நானா தான் இருப்பேன், எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் செய்வேன், உனக்கு அதை பிடிக்கலன்னா நீ மூடி போங்கிற ரேஞ்ச் தான் அவங்க. அதுதான் பார்வதி. அவங்க வெளியிலையும் அப்படிதான் இருக்காங்க, உள்ளேயும் அப்படிதான் இருக்காங்க, உள்ளேயும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்வதி கிட்ட எனக்கு கேரக்டர் சேஞ்சஸ் ஆன மாதிரி எனக்கு தோணல. அவங்க வந்து அழறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அழறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை மனசுல வச்சுக்குவாங்க. அது எப்போ தேவையோ அது அப்போ வந்து அந்த யார் இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்ல, தட்ஸ் ஃபைன். அது என்ன சொல்றது, அந்த டிட் ஃபார் டாட் பண்றதெல்லாம் வந்துட்டு அப்பாற்பட்ட விஷயம். பட் இவங்க அழாம இத மனசுக்குள்ள வச்சு இவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடும். அதுதான் நான் சொல்ல வரேன். அது டிப்ரெஷன் வர்றது கிடையாதுங்க. அது அவங்களுடைய கேரக்டர். அவங்களுக்கு வந்து வெளியிலேயே யாராவது ஏதாவது அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஓப்பனா எங்கேயும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்குதோ அப்போ அந்த நபரை வச்சு பண்றதுதான் அவங்களுடைய கேரக்டர். அதை வந்து பிக் பாஸ் வீட்லயும் அவங்க கண்டினியூ பண்றாங்க. அது வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு இன்னும் புரியல. அது புரிஞ்சா இவங்க கிட்ட எப்படி கேம் ஆடணும், இவங்க கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் இவங்களை அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் மற்றவங்களுக்கு. அது இன்னும் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு புரியல. பார்வதி நம்ம வாய்ஸோட அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்றாங்க. அதனால பார்வதி இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு தான் அந்த ஹவுஸ்மேட்ஸ் நகர்றாங்களே தவிர பார்வதியோட கேரக்டர் என்ன, அவங்க எப்படி இந்த கேம் அப்ரோச் பண்றாங்கிற ஐடியாவே யாருக்குமே விடுபடல. ஐடியா கரெக்டா தான் பார்வதியை ஹேண்டில் பண்ண முடியும். இல்ல, அது எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து சாடஸ் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இஃப் இட் கம்ஸ் டு பார்வதினா எல்லாருமே வந்துட்டு சாடிஸ்டா மாறுறாங்க. அதுதான் வந்துட்டு புரிய மாட்டேங்குது. லைக் இஃப் ஷீஸ் இன் பிக் பாஸ் ஹவுஸ்னா கூட அவங்க போயிட்டு பெருக்கிறப்போ தொடப்ப இப்படி பண்ணக்கூடாது, இதுல பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் கொடுத்தாங்க. இப்போ ஒரு சாப்பாடை எடுத்து ஒரு கரண்டி எடுத்து போடுறதுக்கு அது கூட வந்துட்டு ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து வர ஒரு சாப்பாட்டை எடுத்து போடுறதுக்கு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. ஒன்னும் இல்ல, கிச்சன்ல போய் உட்கார்ந்தாங்க. அதுல எனக்கு என்ன பிரச்சனைன்றதே தெரியல. யாரோ ஏதோ ஒரு ப்ராடக்ட உடைச்சதுக்கு இவங்களா இருக்குமா அதனால வெளியில போக துஷார் வந்துட்டு என்ன சொல்றது ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்றான். எனக்கு இருந்த நல்ல அபிப்பிராயங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னு நான் பேசுறேன். ஏன்னா பார்வதி அந்த கிச்சனுடைய டேபிள்ல அந்த இதுல டெஸ்க்ல வந்து உட்கார்றாங்க. அங்க வந்து உடையக்கூடிய பொருட்கள் இருந்தா அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கிச்சனுடைய கிச்சன் அந்த இதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற அந்த டீமுக்கு தான் உண்டு. அப்ப உடையக்கூடிய பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பத்திரமா எடுத்து வைக்க வேண்டியதானே. உங்களுக்கு
எஃப்ஜே தான் உடைச்சாரு. முன்ன இருந்து அந்த லைட்டு அந்த தட்டெல்லாம் வந்து எஃப்ஜே தான் உடைச்சாரு. அது எல்லாருக்கும் தெரியும். லைவ்ல மடிப்பா பாசம் லைவ்ல எல்லாம் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. ஜெய் சேதுபதியும் அதை கேட்டுட்டாரு. எஃப்ஜே ஆமா நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்து எஃப்ஜே தான் பண்ணாத தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எஃப்ஜே பேர் அங்க எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்க, அது நான் அதே மாதிரி மறுபடியும் ஆயிடக்கூடாது. ஏன் யாரோ ஒருத்தங்கிறதையும் எஃப்ஜேங்கிற அந்த வார்த்தையும் வரமாட்டேங்குது. சொல்லு, அதுதான் கேக்குறேன் நானு. இல்ல துஷார் வந்துட்டு இஸ் ரியலி பஸ்ட்னு சொல்லுவேன் நானு. துஷாருக்கு வந்துட்டு ஒரு கேப்டன்சிக்கான ஒரு தகுதியே இல்லாத மனுஷன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இஸ் பிளே பாய், அவ்வளவுதான். அங்க யாரோ வந்துட்டு கவுபாய்ன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க, சபரி சொன்னாருன்னு நினைக்கிறேன். இஸ் நாட் அ கவுபாய், இஸ் அ பிளே பாய் ஆக்சுவலி. இஸ் நாட் அட் ஆல் ஃபிட் டு பி இன் த ஹவுஸ் இட் செல்ஃப் அப்படின்றது சொல்லுவேன். அது எப்படி அது அந்த ஒரு இப்போ இவர் கேப்டன்சி ஆனப்ப வந்துட்டு பார்வதி வந்துட்டு ஆஹா ஓஹோன்னு தூக்கி வச்சாங்களாம். அப்புறம் பார்வதிக்கு வந்துட்டு நந்தினிட்ட போய் பேசாதன்னு சொல்றப்ப வந்துட்டு ஹூ ஆர் யூன்னு கொஸ்டின் பண்ணாங்களாம். ரெண்டுமே வேற வேற ட்ராக், ரெண்டுமே கரெக்ட் தான். அப்படி இருக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது ஃபைன் யூ டிசர்வ் இட்னு சொல்லி ஒரு அப்ளாஸ் கொடுக்கறது வந்துட்டு ஒரு மனிதாபிமானம் தான். அது நமக்கு வரலன்ற வருத்தம் இருந்தாலும் கூட தட்டி கொடுக்கறது ஒண்ணும் தப்பு கிடையாது. நீ தட்டி கொடுத்த ஒரு காரணத்துக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்கு துஷாரோட இது. துஷார் வார்த்தையை சொல்றாரு, நீங்க அழுதீங்க விஜய் சேதுபதி கேட்டப்போ, அப்ப நீங்க உங்களுடைய தப்ப உணர்ந்ததுனாலதான் அழுதீங்கிற. அவங்க பார்வதி எதுக்காக அழுதாங்கிறதே அந்த விஷயமே தெரியாது அப்படிங்கிறப்போ அதை பத்தி ஏன் கமெண்ட் பண்றாருன்னு இன்னும் புரியல. ஏன் அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு தெரியாது, அவங்க ஏன் அழுகுறாங்கன்னு தெரியாது, அவங்க வந்து மற்ற கன்வர்சன்ஸ் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. எதுவுமே தெரியாம நான் பிக் பாஸ் வீட்டுடைய கேப்டன், நான் தான் தலை, அதனால நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. அது அந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துல வாண்டடா போய் பேசுறது அப்படிங்கிறது துஷார் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இல்லைன்னா இல்ல the words he was using தெரியுமா துஷாரு, நான் நல்லதனமா கேக்குறேன். அப்போ பார்வதி கேக்குறாங்க, அப்ப வேற எப்படி எல்லாம் கேட்ப அப்படின்னு. கண்டிப்பா அந்த இடத்துல நானா இருந்தா கூட அதே மாதிரிதான் கொஸ்டின் பண்ணிருப்பேன் நானு. பேசுற பேச்சுக்கள் எல்லாம் சரி கிடையாது துஷார் பேசுறது. லைக் நீங்க உட்காரக்கூடாது, இங்க உட்காரக்கூடாதுன்னுட்டு சரி நீ சொல்ற அங்க உட்காராதீங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, இல்ல அவங்க அங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்றாங்க, அவங்க சப்பாத்தி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தூரம் போயிடணுமே தவிர அந்த இடத்துல உட்கார்ந்து பார்வதியை மட்டுமே நீ எப்படி தெரியுமா பண்ற, பார்வதிக்கு வாட்ச்மேன் மாதிரி நிக்கிற. பார்வதி எது பண்ணாலும் தப்பு தப்பு தப்புன்னு சொல்றதுக்காக ஒரு வாட்ச்மேன் மாதிரி நின்னுட்டு இருக்க. ரொம்ப கேவலமான ஒரு இது. பட் துஷாருக்கு நீ என்னதான் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சொன்னாலும் இதெல்லாம் மண்டைக்கு ஏறாது. ஹி இஸ் நாட் மெச்சூர்ட் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு பொண்ணை வந்துட்டு அவங்க பேசுறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல, அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட்னு எல்லாம் சொல்லல. பட் அந்த சாப்பாடு விஷயத்துல ஆகட்டும், என்ன சொல்றது, ஒரு கட்டத்துல வந்துட்டு நம்மளுக்கு இந்த சாப்பாட்டுக்கு நம்ம இப்படியெல்லாம் இது பண்றோம், நம்ம உழைச்சி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும். அப்போ வந்துட்டு நான் வெளியில போறேனாக்கா பிக் பாஸ் விட போறது இல்ல. சோ இந்த மாதிரி எல்லாம் அவமானப்பட்டல யாரும் வந்துட்டு அவங்க வீட்டு ரேஷன் எல்லாம் கொடுக்கறது இல்ல. இங்க வந்து பிக் பாஸ் டீம் கொடுக்குறாங்க. சோ why you people bother about itன்றது கேக்குறேன். இல்ல இப்போ பார்வதி அதிகமாவே சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அட்லீஸ்ட் she had it for a hungerன்னு எடுத்துக்கலாம். பட் வாட் கனி இஸ் டூயிங், எல்லாத்துலயும் உப்பை கொட்டி வைக்கிறாங்க. கஞ்சினா உப்பை கொட்டுறாங்க, சிக்கன்னா உப்பை கொட்டுறாங்க. எவ்வளவு விஷயம் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது யாரும் கேள்வி கேட்க, துஷார்னால இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாதா? யோ வேஸ்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்ல முடியாதா? ஒருத்தர் சாப்பிட்டுட்டாங்கன்றத மட்டும் நீங்க எல்லாம் கேள்வியா கேக்குறீங்களே. அப்ப வந்துட்டு வேஸ்ட் ஆகுது ஒரு பொருளை வந்துட்டு, அதுவும் இது என்ன சொல்றது, நம்ம சொல்லுவாங்க வேற, இவர் ஆரி இருந்தப்பெல்லாம் சொல்லுவாரு பாருங்க, ஒரு அரிசியும் வந்துட்டு விவசாயியோட வியர்வை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்ல. அப்ப அதெல்லாம் இங்க எங்க போச்சு அப்படின்றதுதான் நான் கேக்குறேன் நானு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரியல. பட் துஷார் எதுக்கு வந்துட்டு பார்வதி பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு, எங்க போனாலும் அவங்க பண்றது குற்றம் சொல்லிட்டு இருக்காங்கன்றது தெரியல. இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா அரோராக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, அதனாலதான் அதேதான் பிரச்சனை, அதேதான் கிளீனிங். அரோராக்கு வந்து ஒரு வேலை கொடுத்தாங்க, நீங்க இந்த வேலை பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. அதனால துஷார் வந்து பார்வதி பின்னாடியே தான் போயிட்டு இருந்தாரு. ஏன்னா அரோராவை வந்து கார்னர் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் துஷாருக்கு இருக்கு. என்ன கேட்டா இவங்க ரெண்டு பேர் வந்து பார்வதி அரோராக்கு டாஸ்க் கொடுக்கறதும், அரோரா வந்து பார்வதிக்கு பதிலுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கறதுலாம் அது அவங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். துஷார் வந்து ரெண்டு பேருடைய சான்ஸையும் பாழாக்குறாருன்னு நான் பாருங்க, ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அரோராக்கு
ஒரு கிளீனிங் ஒர்க் கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? ஷீ வில் ஹேண்டில். அவங்க வந்துட்டு ஹேண்டில் பண்ற அந்த ஒரு இதுல இருக்கிறதுனாலதான் இந்த பிக் பாஸ்க்கு ஒரு கண்டஸ்டன்டா வந்திருக்காங்க. ஒருத்தர் யாரும் பேக்கப் பண்ணாதீங்க. இப்போ வென் திவாகர் கம்ஸ் டு பார்வதி கூட பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாண்ணா நீங்க பேசாதீங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன் நான் செய்துக்கிறேன், இதேதான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அரோராக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்றதுனால துஷார் இவ்வளவு கொதிச்சு போகிறதெல்லாம் வந்துட்டு பார்வதி என்ன திவாகர் சொல்றது. ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, நீங்க வந்து எல்லா விஷயத்துலயும் நீங்க வராதீங்க அப்படிங்கறது ஓப்பனா சொல்றாங்க. அந்த எல்லாரும் கார்னர் பண்ணதுக்கு அப்புறம் பார்வதி திவாகரோட பேசுறாங்க. ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க, நான் அண்ணன் தான் கிழிச்சேன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. ஏன்னா இது எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்த பேசிட்டு தான் இருக்கோம். நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், நீங்க தான் எல்லாத்துக்கும் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தொடர்ச்சியா அவங்க வச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த கண்டிப்பா இடத்துல வந்து பார்வதி திவாகரை ஓரளவு ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் திவாகர் வந்து அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப பியஸ்டா, இன்னும் சொல்ல போனோம்னா பிளைண்டா சப்போர்ட் பண்றாரு பார்வதி. அது அவர் பண்றது அது ஒரு தப்பான மிஸ்டேக். அது இட் டசன்ட் கம்ஸ் டு பார்வதி. பார்வதி வந்துட்டு சொல்லதான் முடியும். அதுக்கு மேல திவாகர் பண்றதும் வந்துட்டு இஸ் நாட் வாண்டட்லி டூயிங் இட், ஹிஸ் நேச்சர் இஸ் தட் அந்த அப்படின்னு இடத்துல சொல்லணும். வந்து எனக்கு கமருதீன் பேசினதும் சரின்னு படல. நீங்க வந்து ஜால்ரா அப்படின்னு சொல்லி ஜால்ரா சார் கமருதீன் என்ன வார்த்தைகள் ஜால்ரா அதெல்லாம்ன்றது ஸ்டார் தெரியல. கூப்பிடுறதெல்லாம் என்னை பொறுத்தவரை அது தேவையில்லாத வார்த்தைகள்னு நான் பாக்குறேன். நீங்க அவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்களும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் உங்களை கமருதீன் தானே கூப்பிடுறாரு, இப்போ நீங்க அவரை வந்து திவாகர்னு கூப்பிடுங்க. பேர் சொல்லி கூப்பிடுறதுல ஒன்றும் தப்பாக போறது கிடையாது. அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. அது என்னன்றது எனக்கு தெரியல. அந்த அதர் திங் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு துஷார் கிட்ட கேக்குறாரு, துஷார் வீட்ல என்ன நடக்குது அப்படின்னா ஹி ஸ்டார்டட் சப்பா ஒருத்தர் இதுல வந்து பார்வதியை டாக்கிங் அபவுட் பார்வதி இப்படி பண்றாங்க அப்படி அதெல்லாம் உங்களோட பிரச்சனை அப்படின்ட்டாரு. என் பிரச்சனைக்கு வாங்க. சோ பிக் பாஸ் என்ன டாஸ்க் கொடுத்தாரோ உனக்கு அதெல்லாம் நீ செய்யல. அவர்கிட்டயே நீ போய் சொல்ற, அனுப்பிட்டேன் சார் அனுப்பிட்டேன், நான் காலையில அனுப்பிட்டேன்ற. அப்ப இங்க எல்லாரும் சொல்றாங்க இல்ல இங்கே இருக்கு அப்படின்னுட்டுன்னு. அப்போ நீ அனுப்பிட்ட இல்லன்றது உனக்கே கன்ஃபார்ம் ஆகல. சோ அப்படி இருக்கும்போது என்ன இது பிரச்சனைன்றது எனக்கு தெரியல. ஒரு பிக் பாஸ் கிட்ட வந்துட்டு அந்த மழுப்பலான்னு அப்ப நீ எதுவுமே செய்ய மாட்ட. அந்த தலை ரூமை கொடுத்துட்டாங்கன்றதுனால நீ வந்துட்டு என்ன சொல்றது கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு பாக்குற நீ. அதுவும் அரோரா கிட்ட யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ அவங்க கிட்ட வந்துட்டு நீ சண்டை போடணும் அப்படின்றதுதான் நீ பாக்குற. மத்தபடி வந்துட்டு ஒரு பிக் பாஸுக்கான தலைவனுக்கான வேலை நீ எதுவுமே செய்யலன்றதுதான் நான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து சபரி ஃபார் பெட்டர்ன்னு தோணுது. துஷாரை விட சபரி ஃபார் பெட்டர்ன்னு தோணுது. அந்த கேப்டன்சி இதுக்கு வந்து துஷாரோட சபரி ஃபார் பெட்டரா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. ஏன்னா சபரி எல்லாரையும் வந்து அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு கேரக்டரா மாறிட்டு இருக்காரு. ரெண்டாவது யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதும் அவருக்கு நல்லா தெரியுது. பார்வதி கிட்ட எப்படி பேசினா நம்மளால ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கறத சபரி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. சோ அந்த வகையில வந்து சபரி பெட்டரா இருப்பாரு அப்படின்னு நான் பாக்குறேன். மேபி நெக்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க் வரும்போது சபரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சு சபரி கேப்டனா அந்த வீக் கொஞ்சம் பெட்டரா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல வந்துட்டு என்ன சொல்றது, துஷார்க்கு ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னாக்கா பாரோபோபியா வந்திருக்கு அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். நான் பார்வதி 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 இதே புலம்பலா இருக்கு. துஷார் வந்துட்டு அரோரா கூட அந்த நெருக்கமா உட்கார்ந்துட்டு இதை தவிர அந்த சீன்ஸுங்களை தவிர துஷார்னாலயோ இல்ல அரோரானாலயோ எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்ல அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். நானு இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் இப்ப இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தேன் கியூட்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். இது அரோரா அண்ட் துஷார் வந்துட்டு கியூட்டா இருந்ததுன்னு. பட் இப்ப சொல்றேன் ரொம்ப வல்கரா இருக்கு. நேத்திக்கெல்லாம் பார்த்தேன்னா அந்த வே தேவ சிட்டிங்கே வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டா இருந்தது, பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன், ஹிந்தி பிக் பாஸ்ல எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல பிக்னியோட வந்துட்டு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இறங்குவாங்க. சோ அது வேற. அது அவங்களுக்கு அது சர்வசாதாரணமான விஷயம், அது வேற. இந்த அரோரா இன்ஸ்டாகிராம்ல பண்ணதுக்கே வந்துட்டு நிறைய பேர் கத்திட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், அந்த டேக் எடுத்துருங்க, அது பிராண்ட் பண்ணாதீங்க, அது பார்த்தாக்க ரொம்ப இன்னோசென்டா இருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பட் ஷி இஸ் நாட் அட் ஆல் இன்னோசென்ட் அப்படின்றது இப்ப இந்த ஒரே நாள்ல அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. என்ன சொல்றது, இங்க இருக்கிறது. அதுக்கப்புறம் கலையரசனை தூக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறது எனக்கு அது எதுவும் பாக்குறதுக்கு எல்லாமே வந்துட்டு அசிங்கமா தெரியும். நம்மளுக்கு கலையரசன் யாருன்னு நம்மளுக்கு தெரியும்.
காமெடி காமெடின்னு எடுத்து பண்றாங்க. பட் என்னன்னா அது கொஞ்சம் ஓவரா போற மாதிரி இருக்கு. அவங்க காமெடின்னு நினைச்சு பண்றது மத்தவங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு யோசிக்க தோணுது. ஏன்னா திவாகர் வந்து அரோராட்ட நடந்துக்கிற விதம் அது வந்து எடிட்ஸ் எல்லாம் நிறைய வருது, நான் பாக்குறேன். இன்ஸ்டா எடிட்ஸ் நிறைய வருது. பட் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேல அப்ரோச் பண்றது அவசியம் இல்லை அப்படின்னு நான் பார்த்து அதை கண்டென்ட்டா நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஹிந்தி பிக் பாஸ் இல்ல மலையாளம்ல கூட இப்படி கிடையாதுன்னு நான் சொல்றேன். மலையாளம் தெலுங்குல வந்து இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில அந்த பிக்னி யூஸ் பண்றதெல்லாம் நார்மலைஸ் ஆயிடுச்சு. பட் வந்து தெலுங்கு பிக் பாஸ்ல அது அலௌடு கிடையாது. அப்படி இருக்கிறப்போ தமிழ் பிக் பாஸ்ல எப்படி அதை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ரெண்டாவது அந்த சில தேவையில்லாத சில காட்சிகள்லாம் தவிர்த்திருக்கலாம், சில விஷயங்கள் எல்லாம் தவிர்த்திருக்கலாம் அரோரா அப்படின்னு நான் சொல்ல வரேன். குறிப்பா வந்து அந்த பக்கம் கிளாஸ்ல இருந்து இவங்க கிஸ் பண்றது, இந்த பக்கம் இவரு திவாகர் கிஸ் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இதை தாண்டி வந்து அங்கேயே நாங்க வந்து சோப் போட்டு குளிப்போம் அப்படின்னு இவங்க வந்து பண்றது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். கேமரா கேப்சர் பண்ணி வேற டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதுதான் கேவலமா இருக்கு. எங்க போயிட்டு இருக்கோம் நாமோன்றது எனக்கு தெரியல. அநேகமா வந்துட்டு அடுத்த பிக் பாஸ்க்கு ரெவ்யூ எல்லாம் கொடுக்க, இஃப் இன் கேஸ் விஜய் சேதுபதியை கண்டினியூ பண்ணா we are not ready to give ரெவ்யூன்றதையும் நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க பட்டு கேவலமா இருக்கு. இட் இஸ் கோயிங் பியாண்ட் த லிமிட் அப்படின்றது தான் நாங்க சொல்றோம். இது வந்துட்டு எல்லாருமே பாக்குற ஒரு ரியாலிட்டி ஷோ, குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே பாக்குற இது. அந்த ஒண்ணும் இல்ல, அந்த பிஜிஎம்கே பசங்க எல்லாம் ஓடி வந்து உட்காருங்க அந்த மாதிரி ஒரு ஷோ. நான் ஒரு 2 வீக்ஸ் பேக் கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். நம்ம வந்து வெப் சீரிஸ் பாக்குறோம் இல்ல வந்து பிக் பாஸ் உடைய ஷோ பாக்குறோம் அப்படின்னா நைட் 9:30 to 10:30 வரைக்கும் அந்த ஷோ போகுதுன்னா அந்த ஒன்னா போகுதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒண்ணு போடுறாங்கல்ல, அதுல காண்டம் மேட்ச் எல்லாம் வருது. ஆமா 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 ஆமா. சின்ன பசங்க, அதாவது 12 வயசு கீழே இருக்கிற பசங்களும் உட்காந்து பாக்குறாங்க. அதுவே நான் தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அதுவே வந்து தேவையில்லாத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நீங்க 9 மணிங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நீங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 10 11 மணிக்கு மேல அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அதையே வந்து தவிர்க்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான காட்சிகள், அது இந்த உங்களுக்கு வந்து கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுல எல்லாரும் ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து என்ன விதமான ட்ரெஸ் போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நீங்க வந்து உங்களுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அதுவும் உங்களுடைய விருப்பம். ஆனா ஒரு ஷோல நீங்க எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றப்போ நான் அதை மீறி நான் இவ்வளவு கவர்ச்சி காட்டுவேன் அப்படின்னு சொல்றது அது ஏற்புடையதா இல்லை. ஸோ உங்களுக்கு சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கிறப்போ இந்த இந்த மாதிரியான காட்சிகளை தவிர்க்கிறது பெட்ரு அப்படிங்கறதான் சொல்லணும். அதனால வந்து சட்டமன்ற நிகழ்வுகள் அந்த இதுக்கு வந்திருந்த வேல்முருகன் அவர்கள் வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காரு. எம்எல்ஏ பண்ருட்டி தொகுதியுடைய எம்எல்ஏ அவர் ரொம்ப ஓப்பனா சொல்றாரு, நான் வந்து இந்த மாதிரி காட்சிகள் இந்த மாதிரி கலாச்சார சீர்கேடுகள் தொடருது அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் உள்ள போயே நான் போராட்டம் பண்ண போறேன், இந்த பிக் பாஸ் சீசனை உடனடியாக நிறுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் வந்து முன்வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ், இந்த மாதிரியான சினாரியோஸ் எல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர். அதை வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு புரிய வைக்கிறது பிக் பாஸ் கடமை. அது பிக் பாஸே வந்துட்டு என்ன சொல்றது மாறிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதை டெலிகாஸ்ட் பண்ணிருக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த விஷயத்த வந்து அந்த இடத்துல கேமரா அவசியமா தேவையா, அந்த இடத்துல உங்களுக்கு கேமரா அவசியமானு நான் கேட்பேன். உங்களுக்கு பாத்ரூம்ல கேமரா வச்சு ஸ்பை கேம் வச்சு எடுக்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒண்ணும் இல்லையே, என்ன சர்வசாதாரணமா நீங்க வந்துட்டு ஓகே ஃபைன் இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றீங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒண்ணும் பெரிய தப்பு இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் இல்லைன்றத வந்துட்டு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. நாடு எங்க போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு குழந்தையும் பெண் குழந்தையும் எவ்வளவு அவஸ்தைப்படுது. வெளியில சின்ன குழந்தை, நான் சொல்றது பெரிய பசங்க எல்லாம் சொல்லல, நானு சின்ன குழந்தைங்க, ஒரு 5 வயசு குழந்தைய கூட வெளியில விளையாடுறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு நமக்கு. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, 85 வயது கிழவிய கூட விட்டு வைக்கிறது இல்லைன்றதுதான் பிரச்சனை அங்க. சோ இந்த மாதிரி ஒரு இதுலதான் நம்ம சிச்சுவேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கேக்குறேன். அண்ட் அரோரா மஸ்ட் நாட் பிளேம் எனி ஒன் எதனா ஒண்ணு ஆச்சுனாக்கா. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்காங்க இதுக்கெல்லாம். எனக்கு வந்துட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. நீ சொல்லிதான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ன்றது தெரிய வந்தது எனக்கு. சோ எனக்கு அதுல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன இது பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. பட் த வே ஷி இஸ் பிஹேவிங் ஹியர் இஸ் நாட் அட் ஆல் குட். வந்து மாடல் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அவங்க வந்து 2 பீஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி போட்டோ ஷூட்ஸ் எடுத்திருக்காங்க. அதை வந்து பப்ளிக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஓகே, ஒரு மாடலா அவங்க அதெல்லாம் பண்ணலாம்.
பட் ஷோல அதை வந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னா என்னை பொறுத்தவரை அது தவிர்க்க வேண்டிய விஷயம் தான். ஷோங்கிறது வேற, நீங்க மாடலா நீங்க வந்து இல்ல போட்டோஷூட் நாங்க பண்றது வேற. பார்த்திருக்கோம் ஹரேஷ். இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல நிறைய மாடல்ஸ்களை பார்த்திருக்கோம். சாக்ஷி, அபிராமி, ரைசா, இவங்க எல்லாம் மாடல்ஸ் தானே. இப்படியா பண்ணிட்டு இருந்தாங்க? இல்ல அவங்களுக்கு எல்லாம் எங்க எப்படி இது நடக்கணுங்கிறது தெரியுது, ஆஹ் நடக்கிறது தெரியல. அதுதான் நான் சொல்ல வரேன். அரோராக்கு வந்து பிக் பாஸ் வீட்ல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இன்னும் இல்லை அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க தமிழ் பிக் பாஸ் பார்த்திருக்காங்களா இல்ல வந்து மத்த லாங்குவேஜ்ல பார்த்துருந்தாங்களா எனக்கு தெரியல. தமிழ் பிக் பாஸ் ஒருவேளை ரியா போன சீசனை பார்த்திருந்தாங்க அப்படின்னா அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் அவங்க பார்த்தாங்களா என்னங்கிறது இன்னும் தெரியல. ஏன்னா ஒரு ஐடியா இல்லாம தான் அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொடர்ச்சியா பயணிச்சுட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ அதனால சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும். ஒருவேளை அவங்க அவாய்ட் பண்ண முடியாத சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா அதை வந்து டெலிகாஸ்ட் பண்றதையாவது அவாய்ட் பண்ணணும். அதுதான். இல்ல நான் இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங் அதர்ஸ் கிடையாது, 24/7 அப்படிங்கிறது லைவ்ல கிடையாது. எடிட் பண்ணி 24 hours வந்து நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்க. அப்ப எடிட் பண்ற டீம் என்ன தேவைன்னா, எடிட் பண்ற டீம் எதெல்லாம் தேவை அப்படிங்கறத பார்த்து எடிட் பண்ணணும். நீங்க இந்த காட்சியெல்லாம் காலையில 6:30 மணி 7 மணி 6:30 மணி 7 மணிக்கு பார்க்க வேண்டிய காட்சிகளா இருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ண கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் இது என்டையரா வந்துட்டு பிக் பாஸ் தான் நான் ப்ளேம் பண்ணுவேன். நானு எதுக்காக இவ்வளவு பிளெக்சிபிளா இருக்காருன்றது எனக்கு புரியல. இப்போ அந்த கன்ஃபெஷன் ரூம்ல வந்துட்டு கூப்பிட்டு பேசுறப்ப கூட வந்துட்டு எஃப்ஜே வந்து பிக் பாஸ வந்துட்டு டியூட் அப்படின்றாரு. ஒரு மரியாதையே இல்லையான்னு கேக்குறேன். இப்போ டியூட் படத்தை ப்ரொமோட் பண்றாருன்னு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி டியூடுங்கிறது இந்த டியூட் படத்தை ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். பட் திஸ் நாட் ஃபேர்ன்ற நான் இந்த நந்தினி, மைனா நந்தினி எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அப்ப கூட அவங்க வந்துட்டு நைனான்னு கூப்பிடுவாங்க, அப்பான்னுவாங்க. சில பேர் அப்பான்னு இருக்காங்க, தலைன்னு இருக்காங்க, என்ன சொல்ற பிக் ஃபாதர்ன்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட நான் சொல்றேன். அதெல்லாம் கூட வேண்டான்ற. பிக் பாஸ் கூப்பிட்டு போனா தான் வந்துட்டு பாக்குற எங்களுக்கும் அவர் மேல ஒரு மரியாதை வரும். அந்த வாய்ஸுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. பட் வை திஸ் பீப்புள் ஆர் ஸ்பாயிலிங் இட்ன்றது எனக்கு தெரியல. லாஸ்ட்ல எப்படி ஆகணும் அடை மச்சி அப்படின்னுட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு இவனை பிடிக்கலடா அவனை பிடிக்கலடான்னுட்டுன்னு உட்காந்து பேசுவாங்களோ, அப்படி அந்த அளவுக்கு வந்துட்டு பிக் பாஸே இடம் கொடுத்துருவாரு, அந்த வாய்ஸே இடம் கொடுத்துருமோ. ஏன்னா இப்ப கூட நாங்க பிக் பாஸ் பாக்குறோம்னாக்கா விஜய் சேதுபதிக்காகவோ இல்ல அந்த கண்டஸ்டன்ஸ்க்காகவோ கிடையவே கிடையாது. அந்த பிக் பாஸ் உருவமே தெரியாம அந்த வாய்ஸ் வருது பாரு, அதுக்காக மட்டும்தான் நாங்க இப்ப வரைக்கும் மரியாதை கொடுத்து பார்த்துட்டு இருக்கோம். டோன்ட் ஸ்பாயில் த ஃபேம், டோன்ட் ஸ்பாயில் த நேம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நான் இதெல்லாம் ரொம்ப இதுவா தான் இருந்தது, ஆக்வர்டா இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சுபிக்ஷா பாருவை பார்த்து பஜாரின்னுட்டுன்னு சொல்றா. அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பர்சனல் கிரட்ஜ் எதுனா இருந்தாக்கா வச்சுக்கோங்க, பிராண்ட் பண்ணாதீங்க அப்படின்னா. அக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா, ஃபன்னுக்கு ஃப்ளோல வந்துருச்சுக்கா. அது எப்படி வந்துடும்? அது உன்னை சொன்னாக்க விட்டுருவியா நீ? என்ன பண்ற வர வார்த்தைகள் தானா இது அப்படின்னு தெரியல. இது வந்து தேவையில்லாத இது பண்ணிட்டு பார்வதி வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்குள்ளதான் வந்திருக்காங்க. பட் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற மத்த யாருக்கும் பார்வதி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை, அது தெரியும். அதாவது அந்த பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் மத்த ஹவுஸ் மேட்ச் பார்வதி கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அவங்க யாருக்கும் பார்வதி புரிஞ்சுக்க முடியும், அதுதான் பிரச்சனை எல்லாருக்கும். பார்வதி எந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா இவங்க வந்து தன்னுடைய அடுத்த மூவ ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கிறாங்க. ஓப்பனா எங்கேயும் சொல்றது கிடையாது. மத்த எல்லாரும் ஓப்பனா இருக்காங்க, ஓப்பனா வந்து நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொல்றாங்க. இப்ப பார்வதி எங்கேயும் ஓப்பன் அப் பண்றது கிடையாது. அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அதுக்கு அப்படியே நேர்மாறா இன்னொன்னு செய்யறாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ சீக்கிரட்டா மூவ் பண்றதுனால பார்வதியோட மூவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அதனால டார்கெட்டிங் பண்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பார்வதி. ஆமா, டார்கெட்டிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி அந்த நேத்து நடந்த ஒரு விஷயம் வந்துட்டு, விஜய் சேதுபதி அந்த சினிமா டைலாக் காத்து வாக்குல 2 காதல், அந்த சினிமா டைலாக் வந்துட்டு சொல்லி எல்லாரையும் இது பண்றாங்க. அவ்வளவு லென்த்தியே விஜய் சேதுபதி ஒரே டேக்ல எல்லாம் எடுத்திருக்க மாட்டாரு. சிங்கிள் டேக் ஷாட் தான். அப்படியா? பட் வந்து அத இவங்களால சிங்கிள் டேக்ல பண்ண முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு ஆர்டிஸ்ட், என்னை பொறுத்தவரை அவர் வந்து பல வருஷங்களா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு. அவருக்கு ஒரு சீனை எப்படி பண்ணணுங்கிற ஐடியா இருந்திருக்கும். ஸோ அதனால அதை பண்ணியிருப்பாரு. பட் இவங்க எல்லாம் வந்து இப்பதான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்க சிங்கிள் டேக் ஷாட்டா அப்படியே நீங்க அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றது அது எப்படி சரி வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இது ஒரு
சேலஞ்சிங்கான டாஸ்கா தான் இருந்தது. ஆமா. என்ன சொல்றது, யாருக்கும் வராதுன்றது நல்லா ரெண்டு தெரிஞ்ச பேர் தான் விஷயம். அவரோட பெட்டரா பண்ணாங்க. சபரியும் விக்கல் விக்ரம் ரெண்டு பேரும் தான் அவரோட பெட்டரா பண்ணாங்க. வினோத் வந்து அத வேற மாதிரி புரிஞ்சிட்டாரு. டப் ஸ்மாஷ் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சு புரிஞ்சிட்டாரு. லிப்சிங் மட்டும் பண்ணா போதும், நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு. இன்னொரு சான்ஸ் கேட்டதும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு சான்ஸ் கேட்டப்போ கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அப்படிங்கிறப்போ இந்த டாஸ்கை வந்து எவ்வளவு தீவிரத்தன்மையோட பிக் பாஸ் பாக்குறாங்க, பிக் பாஸ் டீம் பாக்குறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் அதுக்கப்புறமும் நான் நடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. அவரும் பெட்டரா பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே. இல்ல அது நல்லா தெரியும், அது ஒரே இதுல எல்லாம் பண்ண முடியாது யாராலையும் அப்படின்னு சொல்லி, இங்க இருக்கிறவங்க யாராலையும் பண்ண முடியாது நல்லா தெரியும். பட் பிரவீன்ராஜ் என்னமோ ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி வந்து பண்றதுக்கு வராரு. போற மாதிரி இருந்தாரு. இவர் வந்து ஓடிட்டு வந்தாரு, போடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டிட்டு இருந்தாரு. இவங்களுக்கு ஒரு சீன் பண்றீங்க அப்படின்னா, சினிமாவை பொறுத்தவரை வந்து ஒரு சீன் பண்றீங்க அப்படின்னா அந்த சீனை உள்வாங்கிக்கணும். உள்வாங்கினாதான் அந்த சீனை பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். டைலாக்ஸ் வந்து நீங்க ஓன் டைலாக்ஸ் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. அது எந்த டேரக்டரும் நீங்க இப்படிதான் பேசணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க பேசுற டைலாக்கு அவங்க எழுதி வச்சிருக்கிறத விட, இன்னும் போனா ஸ்கிரீன் பிளே பேப்பர்ல இருக்கிற டைலாக்ஸை விட பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா டேரக்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த டைலாக் நான் அப்படியே பேசுறேன்னு நினைச்சாரு, பட் வந்து அது ஒர்க் அவுட் ஆகல. இதுக்குதான் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சின்மயை பாடின பாட்டு தான் ஹிட் ஆச்சு தக் லைஃப்ல. சோ இது என்ன அப்படின்னா, பிரவீன்ராஜ் ரொம்ப ஓவர் பில்டப், ஓவர் ஆக்டிங் எல்லாம் கொடுத்துட்டு வராரு. அவருக்கு வந்துட்டு அது ஒரு எப்ப நீ வந்துட்டு உன்னோட தோல்விக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிக்கிறியோ, நீ உருப்பட மாட்டேன்னு அர்த்தம், மேல போக மாட்டேன்னு அர்த்தம். நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். வை மஸ்ட் ஐ கான்சென்ட்ரேட் ஆன் தம் அப்படின்றத நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு போயிட்டு திவாகர் கிட்ட போயிட்டு சண்டை போடுறது. திவாகர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இது வந்துட்டு இது கிடையாது, உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே வரல, அது வந்துட்டு உன்னோட பிரச்சனை அப்படின்னுட்டுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, வந்தாச்சு. இதுல எப்ஜே வியானாவை ஜட்ஜா போட்டுட்டு அவங்களது பில்டப் வேற மாதிரி இருந்தது. இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பக்கத்துல பார்வதி இருந்தாக்க ஏதாச்சும் ஒண்ணு அவங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது. அது இன்னும் தள்ளி உட்காருங்க, பேசக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அது எனக்கு தெரியல. ஒரே வார்த்தை விஜய் சேதுபதி பிரவீன் காந்திக்கு சொன்னது, நாங்க ஜட்ஜு, நாங்க அதுக்கேத்த மாதிரி நாங்க பாக்கணும் இல்ல சார் அப்படின்னாக்கா, அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க வெட்டியா இருக்கிறீங்கன்றதுனால உங்களை ஜட்ஜா போட்டாங்க அப்படின்னு. அதுவே கொஞ்சம் எல்லாருக்கும் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். அது ஏன் ஆகலன்னு தெரியல, ரொம்ப பில்டப்பா இருந்தது. நீங்க வந்து சினிமால ஒரு நடிகர் நடிக்கிறாரு, ஒரு சீன் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கிளாப் அடிச்ச உடனே சைலன்ஸ் ஆயிடும். அந்த அந்த அட்மாஸ்பியரே சைலன்ஸா இருக்கும். அப்பதான் அந்த சீனே எடுக்க முடியும். பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த சீன் எடுக்கிறதுக்கு அந்த ஐடியா, அந்த தாட் ப்ராசஸே வந்து டைரக்டருக்கு போயிடும். நம்ம இப்ப எடுத்தே ஆகணுமாங்கிற ஒரு மைண்ட் செட் மாறிடுவாங்க. இந்த மைண்ட் செட் இருக்காது, இப்பவே நம்ம சீன் எடுக்கணுங்கிற மைண்ட் செட் இருக்காது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இந்த சீன் எடுக்கணுங்கிற ஒரு இதுல வந்திருப்பாங்க. இந்த ஃப்ரெஷ் தாட் அப்படியே போயிடும், காணாம போயிடும். அதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா வந்து திவாகரும் பார்வதியும் வந்து தள்ளி உட்காருங்கன்னு சொன்னது ஒரு தப்பா இல்ல, எனக்கு தப்பாதான் தோணுது. ஏன் ரெண்டு பேரும் பண்றீங்க? நடுவுல உட்காந்துருக்காங்க, எப்ஜேவும் இந்த பொண்ணும் வந்து நடுவுல உட்காந்துருக்காங்க. நடுவுல உட்கார்ந்தவங்கள நீங்க அந்த பக்கம் போய் உட்காருங்கன்னு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சொன்னதுனாலதான் அந்த பக்கமே போனாங்க. அந்த பக்கம் போனப்போ இவருக்கு திவாகர் கொஞ்சம் இந்த பக்கம் க்ளோஸ்ல வந்து இவங்க என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இருந்தாரு. அதனால அவங்க பார்வை, நீ அந்த பக்கம் நீங்க உட்காருங்க, இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் உட்கார்ந்தாங்க. இவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளவு மார்க்ஸ் போடுறாங்க, யாருக்கு என்ன பேசுறாங்கன்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்க வந்து டிசைட் பண்றோம், எங்க ரெண்டு பேருடைய டெசிஷனு அப்படின்னு சொன்னதுக்காக பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட டெசிஷன்ல அவரு எப்ஜே வந்து தலையிடுறாருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையை சொல்லணும்னா இவங்க வந்து கன்சல்ட் பண்ணாங்க எப்ஜே கிட்ட, நான் இவ்வளவு மார்க்ஸ் கொடுக்குறேன், நீங்க எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்குறீங்களா அப்படிங்கறது கன்சல்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருடைய மார்க்ஸும் ஓரளவு பேலன்ஸ்ல இருந்தாதான் அது வந்து பெட்டரா இருக்கும். இவங்க 4 மார்க்ஸ் கொடுத்துட்டு அவர் 2 மார்க்ஸ் கொடுத்தாருன்னா அது டிஃபரன்ஷியேட் பெருசா இருக்கும். அப்போ அதுக்கான விளக்கத்தை பெருசா கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து அட்வைஸ் வாங்குறாங்க, இவர் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாருன்னு சொல்றது தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேன். அந்த இடத்துல பார்வதி தேவையில்லாத வார்த்தைகள் வெளியிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்துதான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிருக்காது. வியன்னா வந்து எப்ஜே கிட்ட ஐடியா கேட்டாங்க, எப்படி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் போடலாம், என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் போடலாம். நான் 3 இதா பிரிச்சிருக்கேன், 3 இதா பிரிச்சது எப்படி வந்து டோட்டல் பண்ணி பாயிண்ட்ஸா கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்க 2 பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் அது, அதனால பண்றாங்க. உங்களுக்கு நீங்க வந்து ஆடியன்ஸை நீங்க பார்க்க வேண்டியது மட்டும் தான் உங்களுடைய வேலை. அவங்களுடைய டாஸ்க்கை நீங்க இன்டர்ஃபியர் ஆனீங்கன்னா கோவம் வரதான் செய்யும். அதனாலதான் தள்ளி உட்காருங்கன்னு சொன்னாங்க. தள்ளி உட்கார மாட்டேன், அதை யார் ஓகே. இப்போ எப்படி கேட்டாங்க. இல்ல இவங்க தான் ஹரேஷ், ஆரம்பிச்சாங்க, பார்வதி தான் ஆரம்பிச்சாங்க. நீங்க எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்க தான் ஆரம்பிச்சாங்க. உடனே அது திவாகரை பிடிச்சிக்கிட்டு ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளவு அநாகரிகமா நடந்துக்குவீங்களா? என்ன அநாகரிகமா நடந்துக்குங்க? தள்ளி உட்காருங்கன்னு சொன்னது அநாகரிகமா? எனக்கு புரியல. திவாகர் வந்து நான் முன்னமே சொன்ன பிளைண்டா சப்போர்ட் பண்ணிட்டு போறாரு. இவர் பிளைண்டா சப்போர்ட் பண்ணா இல்ல, எனக்கு நீ சொல்ற கான்செப்ட் எல்லாம் புரியுது. ஆனா வந்து எப்பயாச்சும் இந்த மாதிரி எல்லாம் அவங்களை கொஸ்டின் பண்ணாக்கா அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அவங்க ஏதாச்சும் வாய் தரப்பாங்களான்னு வெயிட் பண்ணி அடிக்கிறதுன்றது வந்துட்டு எனக்கு அது சரியா தோணல. அதுக்கப்புறம் வந்துட்டு வினோத் திவாகர் கிட்ட சண்டை போட்டது, அது என்ன சிட்டிக்க போட்டு போட்டு பேசுறது, அது என்ன மாதிரியான ஆட்டிடியூடுன்றதெல்லாம் எனக்கு தெரியல. லாஸ்ட்ல என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இன்னைக்கு நீ கொரட்டை விட்டு பாரு, உன்னை எழுப்பி விடுறேன்னாரு. அப்புறம் என்னன்றாரு, கொரட்டை விட்டு பாரு, தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் சேடஸ்ட் வேலை. ஒருத்தரை டார்ச்சர் பண்ணி அதுல ஒரு மாந்திரிக வேலையெல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா? சதய நட்சத்திரம்னு ஒரு மாந்திரிகம் இதெல்லாம் பண்ணாங்க. அவங்க சண்டை போடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறாங்க, நார்மல் ஆயிக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு. திவாகரும் வினோதும் வந்து அது ஒரு பாண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு போறாங்க. அதனால எனக்கு இந்த சிட்டிக்க போட்டு பேசுறதெல்லாம் அந்த ஆட்டிடியூட் எல்லாம் ரொம்ப தப்பான இது அது திவாகரே பெருசா எடுத்துக்க மாட்டாரு. எடுத்துக்கல. ஓகே, ஃபைன். எடுத்துக்க மாட்டாரு. ரெண்டாவது இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஒரு பாண்ட் மாதிரி, ஒரு ஃபைட் மாதிரி போகுது அப்படிங்கறதுனால. ஆமா, இந்த 2 காம்போ நிஜமாவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான், வினோத் அண்ட் திவாகர். நெக்ஸ்ட் வில் கம் டு கனி. அந்த மேடம் எதுக்கு தேவையில்லாம, அவங்க ஆக்சுவலி வந்து கிளீனிங் டீம், அவங்க வந்து எதுக்கு அங்க அவ்வளோ இது ஆர்கியூ பண்ணி நான் செவத்துக்கிட்ட பேசுறேன், நான் சிலை கிட்ட பேசுறேன் அப்படின்னாலாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல உனக்கு அங்க வேலையே கிடையாது. கேட்டாக்கா இல்ல நான் கேட்பேன் அப்படின்னு. அப்ப இவங்க கேட்டா மட்டும் நீங்க கேட்க கூடாதுன்னுவீங்க, அவங்க கேட்டாக்கா நான் கேட்பேன். அந்த இடத்துல கிச்சன் டீம்ல 5 பேர் இருக்காங்க. வெசல் வாஷிங் டீமோட சேர்த்து 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் தான் கிச்சன் அந்த ஏரியாக்குள்ளேயே இருக்கணும். ஆனா அந்த கிச்சன் ஏரியாக்குள்ள எல்லாரும் போயிட்டு வராங்க. எல்லாரும் அப்போ நீங்க வந்து எல்லாரும் போயிட்டு வர்றத அதை கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் வரத மட்டும் ஏன் கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிறது தான் பார்வதியோடைய கேள்வி. நான் உட்கார்ந்தா தப்பு, சரி நான் உட்காரல, நான் இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அது எந்த ரூல்ஸ்ல இருக்குன்னு கேக்குறாங்க. கரெக்ட் தான், பார்வதி கேட்கறது ரொம்ப கரெக்டான. அதுக்கு வந்து கனி ஒரு தெளிவான பதில் கொடுத்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். கனி அவங்க என்ன பண்றாங்கன்னா வார்த்தையை வாங்குறாங்க, அதாவது வார்த்தையை பிடுங்க பாக்குறாங்க பார்வதி கிட்ட இருந்து. இவங்க என்ன பேசினா பார்வதி வந்து கோபத்துல ஏதாவது வார்த்தையை விடுவாங்க, அதை நம்ம எப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால கனி பண்ணாங்க. அது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நான் பாக்குறேன். ஓரளவு சண்டையாச்சு. அதுக்கப்புறம் பார்வதி நான் சாரி கேட்கிறேன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் சபரி கிட்ட எனக்கு பசிக்குதுடான்னு சொன்னதை அழுது, அதெல்லாம் இது இது பாக்குறது ஃபைட் மாதிரி எனக்கு தெரியும். ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரியும் ஒரு கண்டென்ட்காக பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்துச்சே தவிர பிளான் பண்ணி சண்டை போட்ட மாதிரிலாம் எனக்கு தெரியல. இல்ல, தட்ஸ் ஃபைன். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், கனி வந்துட்டு இவ்வளவு அங்க இருக்கிறவங்களே ரொம்ப பெரியவங்க அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. இவ்வளவு மெச்சோர்டு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்க அப்படின்றப்ப போயிட்டு என்டையர் ஃபேமிலியோட நேமும் ஸ்பாயில் பண்ணிட்டு வரேன்றது வந்துட்டு நாட் அக்செப்டபிள்னு சொல்றேன். ஷி இஸ் நாட் அட் ஆல் அ குட் லேடி அப்படின்றது தான் நான் சொல்றேன். அந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க கனி. அது என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா, பார்வதி வந்து அரோராக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க வந்து அரோரா பண்ண முடியாதுன்னு போறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம பிரவீன்ராஜ் அவர்கள் வராரு. பிரவீன்ராஜ் அவர்கள்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா நான் அந்த கிளாஸை வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், பட் எனக்கு இந்த கிளாஸ் இப்ப எனக்கு கிளீனா வேணும், எனக்கு கிளீன் பண்ணி கொடுங்க, எனக்கு வாஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரவீன்ராஜ் இல்ல, இது வாஷ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதுல இன்னும் டஸ்ட் இருக்குன்னு நான் பாக்குறேன், அதனால எனக்கு நல்லா வாஷ் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. வாஷ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வேணும்னே பண்ற மாதிரி தெரியுது, எங்களை வேணும்னே டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜ் சொல்றாரு. அங்கதான் இது இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது. அவர் பிரவீன்ராஜ் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா ஏன் சொல்றாங்க, இன்னும் எதுக்கு சொல்றாங்கன்னு ஒண்ணுமே யோசிக்காம வாண்டடா சண்டைக்கு போறாரு எல்லாருக்கிட்டையும். அதை அவாய்ட் பண்ணணும். வாண்டடா ஒரு சண்டைக்கு போறது வந்து கண்டன் கொடுக்குற மாதிரி இல்லை, இந்த வீட்டுக்கு தலைவலிங்கிற மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நேற்று இவங்க சண்டை போடுறப்பெல்லாம் எனக்கு சரியான தலைவலி பார்ப்போம். இதுக்கு மேல பிக் பாஸ் பாக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு.
சண்டை போடுங்க, வேணாம்னு சொல்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். காரணமே இல்லாம நான் இதுக்காக தான் சண்டை போடுவேன், அதுக்காக தான் சண்டை போடுவேங்கிறது பாக்குறதுக்கு சின்ன பிள்ளை தான் மாதிரி இருக்கு. இன்னும் அதர் ஹேண்ட் வந்துட்டு சபரி பாக்குறப்போ எனக்கு என்னமோ லியோ 2.0 பாக்குற மாதிரி என்ன பண்ற ஆக்ஷன்ஸ், அந்த ஆட்டிடியூட் எல்லாமே லியோ மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விஷயம் பேசணும் ஹரிஷ். ஆதிரை ஆதிரை வந்துட்டு என்ன சொல்றது, துஷார் அரோரா எந்த அளவுக்கு வல்கரா இருக்கோ அதே மாதிரிதான் எஃப்ஜேஎன் ஆதிரை இது வல்கராவே இருக்கு. என்ன சொல்றது, அது மேல படுத்துட்டு இருக்கிறது கொள்றது, ரியலி எனக்கு அது எப்படி பாக்குறாங்க மக்கள், அது எப்படி ஏத்துக்கிறாங்கன்றது தெரியல. அது எப்படி வந்த ஒரு 4 நாளைக்கெல்லாம் ஒரு யாரோ ஒரு தெரியாத பையனோட வந்துட்டு இந்த அளவுக்கு அட்டாச் ஆகிட்டு பண்ண முடியுமான்றதும் எனக்கு தெரியல. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் வெளியில இருக்கான், அவன்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன், உள்ள எதனா இந்த மாதிரி கிடைச்சதுனாக்கா நான் இது பண்ணிட்டு தான் வருவேன், நீ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்க கூடாது, தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. சோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வெளியில், எனக்கு இது என்ன கல்ச்சர்ன்னுட்டுன்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டான்றதான் பாக்குறேன். இதுல இந்த பாய் ஃப்ரெண்ட் விஷயம் அவங்க கொண்டு வராம இருந்திருந்தா கூட ஓகேவா தான் இருக்கும். இதுல 4 நாள் பழகின ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட அவ்வளோ க்ளோஸா இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றது தெரியல. ஆறுதல் சொல்றதுக்கெல்லாம் அவன் தான் வேணுமான்றது எனக்கு தெரியல. சோ அது என்ன சொல்றது, இவங்க இங்க சஸ்டெயின் ஆகணும்ன்றதுனால எந்த எல்லைக்கு வேணா போறாங்களோ. பண்றது வந்து இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா, பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் பெஸ்டி வச்சுக்கிற ஒரு ஜெனரேஷன் தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து எங்க வீட்டுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுதான் ஆதிரை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து ஆதிரையும் எவ்வியம் பண்றது நிக்சனும் பூர்ணிமாவும் பண்ற மாதிரி தான் இருக்கு. நிக்சனும் பூர்ணிமாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்தாங்க. அது வந்து ஓரளவுக்கு மேல போகும்போது அது பூர்ணிமா வந்து வெளியில அனுப்பக்கூடிய சுச்சுவேஷன் தள்ளிச்சு. ஆதிரையும் அதே தான் பண்றாங்க. பட் ஆதிரை தெரிஞ்சுதான் பண்றாங்க, தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஆதிரை தெரியாம பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. எஃப்ஜேக்கும் இது தெரியுது, இவங்க என்ன பண்றாங்க எதுக்காக பண்றாங்கன்னு எஃப்ஜேக்கும் தெரியுது. எஃப்ஜே வந்து அலோவ் பண்றாரு அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. ரெண்டாவது பாய் ஃப்ரெண்ட் வெளியில இருக்காங்க அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பேச்சு வர்றது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை நான் பெஸ்டியா ஒண்ணு பாக்குறேன். பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் இருந்தாலும் பெஸ்டியா நீ இரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே ஃபைன். அது எனக்கு அதுக்கு மேல இது பேச தெரியல. வேற ஏதாச்சும் நம்ம விட்டுருக்கோமா? நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அடுத்து பண்ண போறாங்க, இந்த டால் டாஸ்க் எப்படி கொண்டு போக போறாங்க. ஏன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் வந்து பிகினிங்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க டால் டாஸ்க். அதனால ரீஸ்டார்ட் ஆகும்போது எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறுபடியும் வந்து ஒரே ஆள 11 பேர் டார்கெட் பண்ண போறாங்களா, இல்ல ஒருத்தர் 5 பேர் 6 பேர் வந்து பிடிச்சு கீழே தள்ளி கடிச்சு வைக்க போறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ.